ஃபுல்லாக வந்து வெப்பநிலை இன்ஃப்ளூயன்ஸு, அதுக்காக ஃபுல்லாக எல்லா ஏரியாவும் அந்த மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு பாடி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். என் வண்டியோட லைட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல், இது ஐபி 160 நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டிட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ இருக்கும் எனக்கு இந்த வண்டியில் எந்த பக்கம் வரல. பார்ப்போம், வரக்கூடாது. மெயின் ரோட்லேயே போயிருக்கலாம். மெயின் ரோட் காட்டுறேன். அடுத்தபடியாக சாமவேதம் வானமாக உள்ளது. இதை அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்வதால் ஆயக்கலை 64 நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு சாமவேதத்தை அம்பாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். தெரிஞ்சு இன்னைக்கு மழை வரும்னு நினைக்கிறேன். ஹெவியாக அடிக்குது. தெரியணும், பார்ப்போம். மழை வரலன்னா சந்தோஷம். நேச்சர் எப்படி விளையாட போகிறோம். மழை வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு போகணும். எந்த பார்க்கில் விளையாடிட்டு இருக்கானுன்ற ஒரு ஐடியா இல்லை எனக்கு. அதுதான் அங்கே பார்க் ரோடு, பார்க் ரோடு சைடில் எனக்கு தெரியுதில்ல. இது வந்து சிவாஜி கோயில் பார்க். நல்லா இருக்கும். ஒரு நாள் நான் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போய் காட்டுறேன். போட்டு செக்கிங் பண்ணுறாங்க பாருங்க. என்ன இருக்குன்னு தெரியல. செக்கிங் பண்ணுறோம். நைட் வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்றதுனால நான் ஃபோனில் தான் எடுக்கிறேன் வீடியோ. பார்ப்போம். ஒரு இடத்துல நான் சத்தமாக பேச மாட்டேன், ஸ்லோவாக பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் இப்போ தான் வீடியோ எடுத்து இது 2வது வீடியோ, அதனால் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பட் ஆனால் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு கேட்டுங்க. அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் என்டர்டெயினபுளாக இருக்கிறப்ப நான் பார்த்துக்கிறேன். ரோடு ஹெவி டிராஃபிக்காக தான் இருக்கும். வீடியோ கொஞ்சம் நாய்ஸியாக
இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரைட்டில் போகிறதுக்கு நிற்கிறாங்க. அதுக்கே இவ்வளோ டிராஃபிக், வெரி பேட். நிறைய இடத்துல இப்படி தான் லெஃப்ட்டு ரைட்டு திரும்புறதுக்கு ஒரு ஃபுல் மெயின் ரோடே பிளாக் பண்ணிக்கிறான். அப்போ லெஃப்ட்டில் போகிறவங்க ரைட்டில் போகிறவங்க எப்படி போகிறது? கஷ்டமாக இருக்கும். எங்கே இருக்காங்கன்னு கேட்போம். எனக்கு வந்து சாங்ஸ் கேட்டுன்னு வண்டி ஓட்டினா ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு கால் பண்ணி கேட்டோம். ஓகே கைஸ், அவங்க வந்து நான் நினச்ச மாதிரி அந்த பார்க்கில் தான் இருக்காங்க. நம்ம போயிட்டு ஷட்டில் விளையாடுறதையும் உங்களுக்கு விளாகில் கொண்டு வரேன். எப்படி வரும்னு தெரியல, நைட்டு கிளாரிட்டி. பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். சாரி. இந்த ரோடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக தான் இருக்கும். எப்போவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். பட் ஏன்னு சொன்னோன்னா இங்கே நிறைய அந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக சென்டர்ஸ், நிறைய எஜுகேஷன் சென்டர்ஸு அது ரிலேட்டடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் டிராஃபிக் இருக்கும். ரெண்டு பார்க் இருக்குது. இப்போ போகிற பார்க் கொஞ்சம் சின்ன பார்க்கு. பட் அதனால ஷட்டில் விளையாடுறதுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏபிசி பார்க் சொன்னாங்க. அது வந்து சாந்தி காலனி தெரியும் உங்களுக்கு. அண்ணா நகர் நிறைய பேர் தெரியும். அண்ணா நகர் சாந்தி காலனி. அண்ணா நகர் சாந்தி காலனியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்க்கு, அது பேர் என்னன்னு தெரியல. பட் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஏபிசி பார்க்னே கூப்பிடுவோம். அதனால் அது ஏபிசி பார்க்காக அழைக்கப்படுகிறது. எப்படி போகிறான், அப்படி போய் லெஃப்ட்டில் போகணுன்னா இவன் இப்படி போய் லெஃப்ட்டில் போகிறான். நாங்கள் என்ன பண்ணுறது? அப்புறம் எப்படி ஆக்சிடெண்ட் ஆகாமல் பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரீச் ஆகிட்டோம். நம்ம வந்து ஈஸியாக வந்திருக்கலாம். ஆனால் நான் வ்ளாக் பண்ணுற மைண்ட் செட்டில் அப்படியே வேறு எங்கேயோ போயிட்டேன். பாடி பிரிட்ஜ் இறங்கி லெஃப்ட் எடுத்திருந்தா இந்த ரோடு வந்திருப்போம். வேறு எதுவும் ஞாபகத்தில் அப்படியே இப்படி வந்து அந்த பார்க்கே இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த இருட்டான பார்க்கில் இவனுக்கு என்ன விளையாடுறாங்கன்றது எனக்கு தெரியல. சும்மா தான் இருக்கு விளையாடுறாங்க. பெரிய வண்டி இங்கே இருக்குது, ஹிமாலயா. அப்படியே உள்ளே போய் நான் பண்ணுறானுங்கன்னு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு காட்டுறேன். என்ன எப்படி இருக்குது கேட்டு. பார்த்தீங்கன்னா ஷட்டில் விளையாடுவானுங்கன்னு பார்த்தா இப்போ என்ன கலாய்ப்பானுங்க பாருங்களேன். ஷட்டில் விளையாடுறேன்னு சொல்லிட்டு சும்மா நிற்கிறீங்க. தெரியும், நான் சொல்லிட்டேன் என்ன கலாய்ப்பீங்கன்ட்டு.